அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீன் வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 6-7 பல் பூண்டு, கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஒரு மிக்சியில் 1-2 கரம்புரான்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு 6 பீஸ் மீன் தான். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 மூடி லெமன் மட்டும் போதுமானது. ஒரு 6 பீஸ் காளா மீன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள் போட்டுறோம். கொஞ்சம் சோம்பும் பூண்டு இதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி ஒரு அளவான கல் உப்பையும் போட்டு ஓட்டி 1 மூடி லெமன் புழிஞ்சு விட்டு அப்படியே மீன் அப்படியே பிரட்டி எடுக்க போகிறோம். பாருங்கள், அப்படியே பிரட்டி அந்த மீனில் படுற மாதிரி அப்படியே பிரட்டி என்ன செய்யணுன்னா, அந்த மிளகாத்தூள், இந்த சோம்பு இதெல்லாம் நசுக்கி போட்டதெல்லாம் அதில் படுற மாதிரி நல்லா அதில் தடவி விட்டு நல்லா பிரட்டிட்டு அதை கொஞ்சம் நேரம் நல்லா அம்மி வச்சு ஒரு மணி நேரம் போல் அம்மி மூடி வச்சிடணும். மூடி வச்சோம்னா நல்லா அந்த மீனில் நல்லா காரம் உப்பெல்லாம் ஏறிடும். அதுக்கப்புறமா 1 மணி நேரம் கழித்து தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ காஞ்சிச்சு மீனை போடுறோம். இந்த நேரத்தில் மீனை போடுறோம். ஒன்று ஒன்றா எடுத்து கடலை எண்ணெய் தான் மீன் வறுக்க யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த 6 பீஸையுமே ஒரே டைமில் நல்லா பெரிய தோசைக்கல்ன்றதுனால ஒரே டைமே அதை வறுத்துடலாம். இது நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காண்டி என்ன செய்கிறோம்னா, கொஞ்சம் கருவேப்பிலை அந்த எண்ணெயிலே போட்டு அதோடய சேர்த்து பிரட்டி போட்டோம்னா நல்லா கருவேப்பிலை நல்லா இதாயிரும், வெந்துடும். அப்போ நல்ல வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால் ஒரு 2 கத்து கருவேப்பிலையும் அதோட கூட போட்டுறோம். நல்லா முறுமுறுன்னு நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் கருவேப்பிலை உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப சத்தானதும் கூட இல்லையா, அதனால் உங்களுக்கு அதையும் சேர்த்துருக்கோம். ஓரளவுக்கு வெந்துட்டு வருது பாருங்கள். இப்போ வெந்துருச்சு, பிரட்டி விட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து திரும்ப பிரட்டி பாருங்கள். அந்த சைடும் அதே மாதிரி நல்லா வெந்துருச்சுன்னா அப்படியே திரும்ப சைடெலாம் அப்படியே வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் சூடு காட்டி அந்த வேகாத மீனெல்லாம் பிரட்டி நடுவில் வச்சு கொஞ்சம் நல்லா வேகிற வரலும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இந்த துண்டெல்லாம் ஒரு 3 இது வெந்துருச்சு. அதை ஓரமாக எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் இதில் வடிஞ்சிரும். இந்த ஓரத்தில் வச்சிட்டோம்னா, கங்கில் வச்சிட்டோம்னா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் அப்படியே கீழே வருது பாருங்கள், வடிஞ்சிருது. அப்போ அந்த நேரம் பார்த்து இந்த துண்டெல்லாம் எடுத்துடலாம். இப்போ மீன் துண்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், எடுத்துகிட்ருக்கோம். கருவேப்பிலையோடு அந்த மசாலோடு சேர்த்து என்ன செய்கிறோம், அந்த மீனெல்லாம் அந்த வறுத்த மீனை எடுத்துகிட்ருக்கோம். உடையாமல் நல்ல இதாக நீட்டாக அழகாக வறுத்து எடுத்துட்டோம் இல்லையா. ஒவ்வொரு மீன் பார்த்திங்கன்னா உடஞ்சி எல்லாம் இதாகும். ஆனால் இந்த மீன் உடையவே இல்லை, நல்லா பிடிக்காமல் அந்த இதில் தோசைக்கல்லில் பிடிக்காமையும் வந்திருக்கு. நல்லா அருமையாக மீன் வறுவல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் மீன் வறுவல் செஞ்சு நல்லா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி.